வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வாழைப்பழம் ஸ்வீட் பார்க்க போறோம். அதுக்கு இப்ப நான் 2 நேந்திர பழம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தோலை உரிச்சு நம்ம கட் பண்ணிரலாம். 2 நேந்திர பழத்தையுமே இந்த சைஸ்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசை தவால 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தவால நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க வாழைப்பழம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே அப்படியே ஆட் பண்ணிடாம ஒரு வாழைப்பழமே ஆட் பண்ணுங்க. வாழைப்பழம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒரு சைடா நம்ம வாழைப்பழத்தை திருப்பிடலாம். இப்போது வாழைப்பழம் கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதுனா நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாழைப்பழத்துக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். வாழைப்பழத்தை நல்லா சுகர் கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணையில் உடச்சிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து இப்போ நம்ம இது கூட தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். நான் கெட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸில் வாழைப்பழம் எல்லா தேங்காய் பாலுமே அப்சார்ப் பண்ணிடும். அப்சார்ப் பண்ணிட்டால் நமக்கு சுவையான வாழைப்பழம் ஸ்வீட் ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு வாழைப்பழம் தேங்காய் பாலை நல்லா அப்சார்ப் பண்ணிருச்சு. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். நேந்திர வாழைப்பழம் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை நேந்திரம் பழம் வச்சு மட்டும்தான் பண்ணணும் இல்லை, நீங்கள் செவ்வாழை கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுவும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டி அண்ட் எம்மியானது. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியும் கூட. கிட்ஸுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைம் நீங்கள் இதை ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நான் நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மறந்துடாமல் செக் பண்ணி அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.